சென்னை நந்தனத்தில் தொடங்கியுள்ள 49வது சென்னை புத்தக காட்சி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாள்தோறும் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை புத்தக காட்சியில் வாசகர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. 1000 அரங்குகளில் 12 லட்சம் தலைப்புகளின் கீழ் சுமார் 1 கோடி புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. புத்தக காட்சிக்கு வருகை தரும் வாசகர்களுக்கு நுழைவு கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அனைத்து புத்தகங்களுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த ஆண்டு அதிக வாசகர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும் புத்தக காட்சியின் நுழைவு வாயிலில் திராவிட இயக்க வரலாற்று புரட்டுகள் என்ற புத்தகத்தின் விளம்பரம் வைக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நூல் திராவிட இயக்க வரலாற்றை தவறாக சித்தரிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் அந்த விளம்பரத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு நீக்க தவறினால் நுழைவு வாயில் முழுவதும் பெரியார் நூல்களின் விளம்பரங்களை ஒட்டுவோம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே நீதிபதி GR சுவாமிநாதனின் திருப்பரங்குன்றம் தீர்ப்பு குறித்த நூலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா அருகே படுதோடு பகுதியில் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்குள் சாவியோடு ஏறி விளையாடிய சிறுவன் கதவுகள் தானாக பூட்டிக் கொண்டதால் உள்ளேயே சிக்கிக் கொண்டார். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பெற்றோரால் கதவை திறக்க முடியாத நிலையில் தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பிரத்யேக கருவிகள் மூலம் காரின் கண்ணாடியை லாவகமாக இறக்கி குழந்தையை பாதுகாப்பாக மீட்டனர். குழந்தை மீட்கப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் கடும் உறைபனி காரணமாக ஆறுகளும் நீர்நிலைகளும் உறைந்து ஐஸ் கட்டிகளாக மாறியுள்ளன. நீர்நிலைகள் மட்டுமின்றி வீடுகளுக்கு செல்லும் குடிநீர் குழாய்களும் உறைந்து மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கடுமையான பனிமூட்டம் மற்றும் உறைபனி காரணமாக சாலை போக்குவரத்தும் விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. மக்கள் கடும் குளிரை சமாளிக்க கம்பளி ஆடைகளை அணிந்து பாதுகாப்பு தேடி வருகின்றனர். அடுத்த சில நாட்களுக்கும் இதே நிலையே தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. விண்வெளியில் விண்மீன் வெடித்து சிதறிய பெரு விண்மீன் வெடிப்பு என்னும் சூப்பர் நோவா நிகழ்வின் 25 ஆண்டுகால மாற்றத்தை பிரமிக்கத்தக்க டைம் லாப்ஸ் காணொலியாக நாசா வெளியிட்டுள்ளது. கிபி 1604இல் வானியலாளர் கெப்லர் கண்டறிந்த இந்த பெரு விண்மீன் வெடிப்பை நாசாவின் சந்திரா எக்ஸ்ரே மையம் கடந்த 25 ஆண்டுகளாக கண்காணித்து வந்தது. விண்மீன் சிதறல்கள் விண்வெளியில் மணிக்கு சுமார் 2.2 கோடி கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து செல்வது இந்த காணொலியில் பதிவாகியுள்ளது. வெடிப்பு நிகழ்ந்து 400 ஆண்டுகள் கடந்தும் அதன் துகள்கள் இவ்வளவு வேகத்தில் பயணிப்பது விஞ்ஞானிகளை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. பூமியிலிருந்து 20,000 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள இந்த நிகழ்வு விண்மீன்களின் இறப்பு குறித்த முக்கிய தரவுகளை வழங்கியுள்ளது. சந்திரா ஆய்வு மையத்தின் 25வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த காணொலி வெளியிடப்பட்டுள்ளது. நோபல் பரிசு பெற்ற தமிழ் விஞ்ஞானி சுப்பிரமணியன் சந்திரசேகர் நினைவாக சந்திரா என்று ஆய்வு மையத்துக்கு பெயரிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜோகோ நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வேம்பு தனது விவாகரத்து வழக்கில் 14,200 கோடி பிணைத் தொகையாக செலுத்த கலிபோர்னியா நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. தமக்கு தெரியாமல் நிறுவனத்தின் பங்குகளை உறவினர்களுக்கு மாற்றியதாக அவரது முன்னாள் மனைவி பிரமீளா தொடர்ந்த வழக்கில் ஸ்ரீதர் வேம்பு சட்டத்தின் அடிப்படையில் செயல்படவில்லை என்று நீதிமன்றம் சாடியுள்ளது. இக்குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள ஸ்ரீதர் வேம்பு தனது நிறுவன பங்குகளை யாருக்கும் ரகசியமாக மாற்றவில்லை. ஆட்டிசம் பாதித்த மகனை தமிழகத்தில் வளர்க்க ஆசைப்பட்டேன். ஆனால் தன் மனைவி அதை ஏற்காததால் திருமண வாழ்க்கை முறிந்தது. இது தனது தனிப்பட்ட வாழ்வின் சோகம் என தெரிவித்துள்ளார்.
ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஆஷஸ் தொடரின் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா 4-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. சிட்னி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 160 ரன்கள் என்ற இலக்கை ஆஸ்திரேலியா எளிதாக எட்டிப்பிடித்தது. இங்கிலாந்து அணி முதல் 3 போட்டிகளிலும் படுதோல்வி அடைந்து தொடரை இழந்த நிலையில் 4வது போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றது. கேப்டன் பேட் கமின்ஸ் உள்ளிட்ட முக்கிய வீரர்களின் காயங்களுக்கு மத்தியிலும் ஆஸ்திரேலியா சொந்த மண்ணில் தனது ஆதிக்கத்தை தொடர்ந்து 4வது முறையாக ஆஷஸ் கோப்பையை தக்க வைத்துள்ளது. தமிழகம் முழுவதும் 3000 ரூபாய் ரொக்கத்தோடு கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை ஆலந்தூரில் தொடங்கி வைத்தார். சுமார் 2,22 லட்சம் அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்பு மற்றும் வேட்டி சேலைகளோடு இந்த ரொக்கப்பணம் வழங்கப்படுகிறது. அனைத்து மக்களுக்கும் இந்த பரிசு 100% போய் சேர வேண்டும் என்பதால் ரேஷன் கடை ஊழியர்கள் விடுப்பெடுக்காமல் வரும் ஜனவரி 13ஆம் தேதிக்குள் விநியோகித்து முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. டோக்கன் கிடைக்காதவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் உங்கள் ரேஷன் கடையை அணுகி உரிய நாட்களில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்து நாட்களுக்குள் பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் தொகுப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுவிடும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்புகளை பயனாளிகளுக்கு துணை முதல்வர் வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர் வரும் 14ஆம் தேதி வரைக்கும் பொங்கல் தொகுப்புகள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். $2,22 லட்சம் ரேஷன் அட்டைகளுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரொக்கமாக 3000 ரூபாயும், அப்புறம் ஒரு தரமான வேஷ்டி சேலை, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அப்புறம் ஒரு கரும்பு ஆகியவற்றை பொங்கல் பரிசாக முதலமைச்சர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் கிட்டத்தட்ட 65,000 ரேஷன் அட்டைகள் இருக்கின்றன. முதல் கட்டமாக இன்னைக்கு துவங்கி வருகின்ற 14ஆம் தேதி வரைக்கும் ஏற்கனவே டோக்கன்கள்லாம் கொடுக்கப்பட்டு முறையாக இந்த பரிசு தொகுப்பு பகுதி மக்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. மக்கள் மகிழ்ச்சியோடு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. முறையாக அடுத்த இன்னொரு 5 நாட்கள்ல அனைத்து பொருட்களும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படும். அதிமுக பாஜக கூட்டணியில் தினகரனின் அமமுக இணையுமா என்ற கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதிலளித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் சில கட்சிகள் பேசி வருவதாக பதிலளித்த அவர் வெளிப்படையாக பேச முடியாது என தெரிவித்துள்ளார். கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வருமா? அதாவது தான் நான் சொல்றேன்ல, ஏசியமா சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கூட்டணியிலும் இடமில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சசிகலாவுக்கும் அதிமுகவில் இடமில்லை என தெரிவித்துள்ளார். பாருங்க, ஒரே வரி, நீங்க அதுக்கு இங்க இடமில்லைன்னு ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன், டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். 2026 தேர்தல் கூட்டணி விவகாரத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் யாருடன் கூட்டணி என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என கூறிய அவர் திமுக அல்லது தாவேகாவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என பதிலளித்து சென்றார். ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று. தை பிறக்கும், அதுவே பொறுமையாக இருங்க. உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அதே போல நிர்வாகிகள்லாம் ஏற்கனவே திமுக மற்றும் தாவேகா ரெண்டு சைடுமே கொடுத்திருக்காங்க. உங்களுடைய முடிவுகள் எப்படி இருக்க போகுது? பொறுமையா இருங்க, தயவுசெய்து பொறுமையா இருங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் 9ஆம் தேதி சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள பழனிசாமியின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது.
சந்திப்பின் போது கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைப்பது, தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது உள்ளிட்டவைகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிகிறது. கே. பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து திரும்பிய நிலையில் நடைபெறும் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் காங்கிரஸ் தீவிரம் காட்டி வருகின்றது. வரும் ஜனவரி இறுதியில் ராகுல் காந்தி தமிழகம் வரவுள்ளார். அப்போது நடைபெறவுள்ள கிராம கமிட்டி மாநாட்டில் அவர் பங்கேற்க திட்டமிட்டுள்ளார். திமுகவோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ள நிலையில் ஆட்சியில், அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட காங்கிரசின் விருப்பங்கள் குறித்து தமிழக நிர்வாகிகளுக்கு ராகுல் முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்க வாய்ப்புள்ளது. மாநாட்டு பணிகளை ஒருங்கிணைக்க முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் இன்று தங்கம், வெள்ளியின் விலை சற்று குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 12,750 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 1,02,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு கிராம் வெள்ளி 272 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிலோ வெள்ளி 2,72,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து 1020 கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து வரும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வெள்ளிக்கிழமை மாலை அல்லது இரவு நேரத்தில் அம்மாந்தோட்டை மற்றும் கல்முனைக்கு இடையே இலங்கை கடற்கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரிப்படுகை மாவட்டங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை என்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு சனிக்கிழமை என்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி, அரியலூர், திருச்சி, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 11ஆம் தேதி வரை மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 11ஆம் தேதி சென்னையில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய அண்டை மாவட்டங்களுக்கும் அன்றைய தினம் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் கடும் உறைபனி காரணமாக ஆறுகளும் நீர்நிலைகளும் உறைந்து ஐஸ் கட்டிகளாக மாறியுள்ளன. நீர்நிலைகள் மட்டுமின்றி வீடுகளுக்கு செல்லும் குடிநீர் குழாய்களும் உறைந்து மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கடுமையான பனிமூட்டம் மற்றும் உறைபனி காரணமாக சாலை போக்குவரத்தும் விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. மக்கள் கடும் குளிரை சமாளிக்க கம்பளி ஆடைகளை அணிந்து பாதுகாப்பு தேடி வருகின்றனர். அடுத்த சில நாட்களுக்கும் இதே நிலையே தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள உங்கள் கனவு திட்டம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் கனவை 1 மாதத்தில் எப்படி நிறைவேற்ற முடியும் என வினவியுள்ளார்.
அரசு பணத்தில் 50,000 தன்னார்வலர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். இது பெண் அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செஞ்சு இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு. இன்னும் 1 மாசம் தான் இருக்குது தேர்தல் அறிவிப்புக்கு. இப்ப எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி எப்படி நிறைவேற்ற முடியும்? ஸ்டாலின் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைப்பதிலே வல்லவர். ஒரு பெயரை வைப்பாங்க, ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க, போட்டோ ஷூட் போடுவாங்க, பத்திரிகைகள் விளம்பரம் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. அடிமை கனவோடு வாழும் பழனிசாமி கனவை சொல்லுங்கள் திட்டத்தை பற்றி ஆதாரமற்ற அரைவேக்காட்டுத்தனமான அவதூற்றை கக்கி இருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களை ஏமாற்றும் காதில் பூ சுற்றும் வேலையை எல்லாம் செய்த கே பழனிசாமி உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர் என சாடியுள்ளார். திராவிட மாடல் அரசு செயல்படுத்தும் நலத்திட்டங்கள் மீது வீண் அவதூறுகளை பரப்பு புலம்புவதை நிறுத்திவிட்டு தமிழ்நாட்டுக்கு பயனுள்ள கனவு எதையாவது வைத்திருந்தால் கே பழனிசாமி தெரிவிக்கட்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார். அன்புமணி ஒரு மோசடி பேர் வழி என பாமக நிறுவனர் ராமதாஸ் சாடியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்டப்புழுகு ஆகாச புழுகு வரிசையில் அன்புமணி புழுகு இணைந்திருப்பதாக விமர்சித்துள்ளார். அவர் யாரோடு போய் கூட்டணி பேசினாலும் அது செல்லத்தக்கது கிடையாது. ஏனென்றால் அவரே அன்புமணியே ஒரு மோசடி பேர் வழி, அன்புமணியே ஒரு மோசடி பேர் வழி. அந்த மோசடி பேர் வழி கூட போய் கட்சிகள் கூட்டணி அமைப்பார்களா என்பது சந்தேகம். அண்டப்புழுகு ஆகாச புழுகு, பவானி ஜம்ம காலத்தில் வடிகட்டிய புழுகு அப்படின்னு 3 புழுவை சொல்லுவாங்க மேடைகளில். ஒருத்தர் திட்டுகிறதுக்கு சொல்லுவாங்க. இப்போ 4வது புழுவு அன்புமணி புழு. இது இருக்குது ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜு அளவு ஒரு 10 பை வச்சுருக்காப்புல புழு. ஒன்று எடுத்து விடுவோம். எல்லாம் புழு, ஒன்று கூட உண்மையாக இருக்காது. பாமக சார்பில் அன்புமணி கூட்டணி பேசியது ஒரு கூத்து என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யாருடன் கூட்டணி என்பது 2 நாட்களில் தெரியவரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடமிருந்த கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா, இந்த கும்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. என் தலைமையில்தான் கூட்டணி பேச முடியும். அன்புமணி கூட்டணி பேசுவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் யாரோடு சேருகிறேனோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அது தேசியமாகவும் இருக்கலாம், அது திராவிடமாகவும் இருக்கலாம், தமிழகமாகவும் இருக்கலாம். தமிழக அரசு அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்து உறுப்பினர்களை கலந்தாலோசிக்காமல் ஆதரவு தெரிவித்ததாக குற்றம் சாட்டி தலைமைச் செயலக சங்க அலுவலகத்தை சங்க உறுப்பினர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்த ஊழியர்களின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் பிடிக்கப்பட்ட தொகை தொடர்பான அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படாத நிலையில் சங்க நிர்வாகிகள் ஏன் முதல்வரை சந்தித்து புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர் என உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். உறுதி ஓய்வூதிய திட்டத்துக்கு நிர்வாகிகள் மட்டுமே உடன்பாடு தெரிவித்திருப்பதாகவும் தங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டமே வேண்டும் என்பதே நிலைப்பாடு என்றும் உறுப்பினர்கள் தெரிவித்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் ஜெகதீஷ் சந்திரா அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடைகளின் ஒதுக்கீடு தொடர்பான திட்ட வரைபடம் சென்னை மாநகராட்சியின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து மெரினா கடற்கரையில் உணவுப் பொருட்கள், பொம்மை கடைகள், ஃபேன்சி கடைகள் என 300 கடைகள் அமைக்க மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என தீர்ப்பளித்தனர். கடைகள் ஒதுக்கீடு தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் குழு அமைத்து
குலுக்கல் முறையில் கடைகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் உள்ள 4079 வாக்குச்சாவடி மையங்களில் இந்த சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாத குடிமக்கள் மற்றும் 18 வயது நிரம்பிய தகுதியுடைய குடிமக்கள் படிவம் 6 உறுதிமொழி படிவத்தோடு சமர்ப்பித்து தங்களின் பெயரை சேர்க்க விண்ணப்பிக்கலாம். முகவரி மாற்றுதல், ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் உள்ள பதிவுகளை திருத்தம் செய்ய, வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை மாற்றம் செய்ய, மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் என குறிப்பது ஆகிய கோரிக்கை உடையவர்கள் படிவம் 8 மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 10ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. நம்பெருமாள் முத்துப்பாண்டியன் கொண்டை, நீல நாயக்க பதக்கம், வைர அபயஹஸ்தம், தங்க பூநூல் உள்ளிட்ட ஆபரணங்களை அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு சொர்க்கவாசலை கடந்து சந்திர புஷ்கரணி குளத்தில் எழுந்தருளினார். வேத மந்திரங்கள் முழங்க தீர்த்தவாரியை கண்டருடைய நம்பெருமானை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருமலை திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்ய ஸ்ரீவாணி தரிசனம் மூலம் முன்பதிவு செய்யும் பக்தர்களுக்கு புதிய மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. நாளை முதல் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட் ஆன்லைன் மூலம் மட்டுமே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனை முயற்சியாக 1 மாத காலத்துக்கு நடைமுறையில் இருக்கும். இதுவரை நாள் ஒன்றுக்கு 800 டிக்கெட்டுகள் நேரடி மையங்கள் மூலம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் முன்பதிவு ஆன்லைனோடு இணைக்கப்பட்டுவிட்டது. முன்பதிவு நாள்தோறும் காலை 9 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 2 மணி வரை இருக்கும். முன்பதிவு செய்தவர்கள் அன்று மாலை 4 மணிக்கு திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். அரசியல் ஆலோசனை நிறுவனமான ஐபாக்கின் கொல்கத்தா அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். ஐபாக் அமைப்பின் இணை நிறுவனரும் இயக்குநருமான பிரதீக் ஜெயின் இல்லத்திலும் இச்சோதனை நடைபெற்றது. பிரதீக் ஜெயின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஐடி பிரிவு தலைவராகவும் இருப்பவராவார். 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு ஐபாக் நிறுவனத்தை பிரதீக் ஜெயினும் பிரசாந்த் கிஷோரும் இணைந்து தொடங்கியிருந்தனர். ஐபாக் நிறுவனம் கடந்த 6 ஆண்டுகளாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வைத்துள்ள முக்கியமான தரவுகளை கைப்பற்றுவதே அமலாக்கத்துறையின் நோக்கம் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் ஐபாக் நிறுவன அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடக்கும் தகவல் தெரிந்தவுடன் மம்தா அங்கு நேரில் சென்றார். பின்னர் பேசிய அவர் கட்சியின் ஆவணங்கள், செயல் திட்டங்கள், வியூகங்கள் மற்றும் தரவுகளை அமலாக்கத்துறை மூலம் கைப்பற்ற அமித்ஷா முனைந்துள்ளதாக மம்தா குற்றம் சாட்டினார். இதுபோன்ற உள்துறை அமைச்சர் நாட்டை காப்பாற்றுவார் என எப்படி எதிர்பார்க்க முடியும் என்றும் மம்தா வினவினார். ஐபாக் இயக்குனர் பிரதீக் ஜெயின் வீட்டில் சோதனை செய்தபோது மம்தா உள்ளே புகுந்து முக்கிய சாட்சியங்களை எடுத்துச் சென்று விட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து ஐபாக் அலுவலகத்திலும் மம்தா தன் உதவியாளர்கள் உதவியோடு முக்கிய ஆவணங்களை அகற்றிவிட்டார் என்று அதிகாரிகள் கூறினர். நிலக்கரி முறைகேடு தொடர்பாக ஐபாக் மீதுள்ள புகார் தொடர்பாகவே சோதனை நடத்தியதாகவும் எந்த ஒரு கட்சியையும் குறிவைப்பது தங்களது நோக்கம் இல்லை என்றும் அதிகாரிகள் கூறினர். மம்தாவும் கொல்கத்தா காவல்துறையும் தங்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது.